கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மார்க்கு 9:50. ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். மார்க்கு 9:50. ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இங்கே இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுறதுல சமாதானம் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி. யாரோடையாவது சமாதானம் இல்லாமல் கசப்போடு இருக்கீங்களா? இப்போ போய் அவங்களோட சமாதானமாகுங்க. ஆமென். ஏசப்பா அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, சமாதானம் இல்லாமல் இருக்க வேணான்னு சொல்கிறாரு. ஒருவரோட அன்போடு சமாதானத்தோடு இருங்கன்னு சொல்கிறாரு. பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குல்ல, உன்னை நேசிக்கிறது போல் பிறரை நேசி. நம்மளை நேசிக்கும் போது நம்மளே நம்ம காயப்படுத்திப்போமா? இல்லைல்ல. அப்போ அதே மாதிரி தான் மற்றவங்களும் ஏசப்பா நேசிக்க சொல்கிறாரு. நம்ம அவங்கள காயப்படுத்தாமல் அன்போடு சமாதானத்தோடு நடத்தும் போது பரமனத்தில் இருக்க பிதா நம்மளை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆமென். யோசேப்போட சகோதரங்க யோசேப்புக்கு எவ்வளோ தீமை செய்தாங்க. ஆனால் அந்த தீமைக்கெல்லாம் யோசேப்பு தீமையை சரி கட்டலை. அதுக்கு பதிலாக அவங்களை ஆசீர்வதித்து உதவி செய்து அன்போடு அணைத்தார். யோசேப்பு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாதிரி தான் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். சமாதானம் உள்ளவர்களாய் ஒவ்வொருத்தரும் நேசித்து அன்போடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.